ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜேடியோட கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபேஸ் 1 கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 கவுன்சிலிங் ஃபார் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இதர டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்குமே என்ன சேர்த்து கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டுமே காட்டுறவங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் இந்த லிஸ்ட் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3/2/2023 கொடுத்துருக்காங்க. கம்பைன் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி மே மாதம் நடந்துருது. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பர், சரிங்களா? 19 செப்டம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஃபேஸ் 2 கவுன்சிலிங் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதர் தென் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபேஸ் 1 கவுன்சிலிங் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டுமே ஓப்பன் பண்ணுறேன். இங்கே கவுன்சிலிங் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 3/4/2024, அதாவது ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, சரிங்களா? அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 10/4/2024 வரைக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்கும். உங்களுக்கான எக்ஸாக்ட் கவுன்சிலிங் டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாவே இந்த இடத்துல வியூ அதர் தென் ஜேடிஓ ஹைவேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிங்கனாவே என்னென்னா உங்களுக்கான கவுன்சிலிங் டேட் வந்து தெரிஞ்சிடும். அதில் எந்த ஷிஃப்ட்ன்றதும் தெரிஞ்சிடும். ஜென்ரலி கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே என்னென்னா ஸோ லிஸ்ட் வந்து எப்போவுமே அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் கேண்டிடேட், ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வரவங்க என்னென்னா ஸோ ட்ரெயின் டிக்கெட்டோ இல்லை பஸ் டிக்கெட்டோ முன்னாடியே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? லாஸ்ட் மினிட்ல கிடைக்காது. ஸோ அதனால் என்ன, நீங்கள் ஒன்ஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், உங்களுக்காக தனியாக நீங்கள் அட்டன் பண்ணலன்னா கவுன்சிலிங்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஸோ உங்களுக்காக தனியாலாம் எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க சீட்டு. ஸோ அதனால் மறக்காமல் என்னென்னா ரிசர்வேஷன்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ராப்பர் டைம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ கரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் லிஸ்ட் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக மஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இன்னும் நிறைய பேர் கேட்குறது ஹால் டிக்கெட் கொண்டு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஹால் டிக்கெட்டுன்றது மேண்டட்ரி கிடையாது. பட் மார்க் ஷீட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக கொண்டு போகணும். அதே மாதிரி பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆகட்டும், ரிசர்வேஷன் இருக்குன்னா ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக கொண்டு போகணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ என்ன லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பிடிஎஃப் ஃபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இதில் the candidates whose register numbers as mentioned below have been provisionally admitted to physical certificate verification and counseling to the post in the combined engineering subordinate services based on the marks and rank position posted in the commission website, சரிங்களா? ஸோ இதை டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படின்றத ஹைலைட் பண்ணி வேறு கொடுத்துருக்காங்க போர்டில். ஸோ 03/4, அதாவது 3 ஏப்ரல், ஸோ 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024. ஸோ இன்னும் ஒரு 1 வீக்கில் நடந்துடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10ஆம் தேதி அதுதான் லாஸ்ட் டேட், சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் எங்கே நடக்க போகுது, லொக்கேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் தான், சரிங்களா? ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னென்னா ஸோ முன்னாடியே டிக்கெட்ஸ்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே இம்பார்ட்டன்ட் பாருங்கள், ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபேஸ் 2 கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேரோட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் 5 பேரில் யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் சீட்டு வந்து கிடைக்கும், சரிங்களா? ரிமைனிங் 4 மெம்பர்ஸ்க்கு வந்து சீட்டு கிடைக்காது. அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அடுத்த கவுன்சிலிங், அதாவது கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, அதுலேயுமே என்னென்னா இந்த 5 பேரோட நம்பர் 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கும். நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை அப்படியே சர்ச் அடிச்சிங்கன்னா அது பாருங்கள் 2 காட்டுது பாருங்கள். ஸோ அதாவது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களோட நம்பர் காட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் தென் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களோட நம்பர் வந்து காட்டும். ஏன்னா இந்த 5 பேரில் யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா ஒரே ஒரு வேக்கண்ட் மட்டும்தான் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 236 வேகன்சிஸில் 235 வேகன்சிஸ் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு. ஒரே ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆகலை. அந்த வேகன்சி என்னதுன்னா பிசிஎம்மில் கேர்ளில் பிஎஸ்டிஎம் வந்து ஃபில் ஆகலை. அதுவுமே நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த லிஸ்ட்டுமே. இதுதான் பாருங்கள், இதுதான் அந்த லிஸ்ட்டு. ஸோ அதாவது வேகன்சி பொசிஷன் அட் த எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங், ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 22 பிப்ரவரி 2024. ஸோ அந்த டேட்டில் தான் நமக்கு கவுன்சிலிங் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் 236 வேகன்சிஸ். அதில் 235 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஒரே ஒரு வேகன்சி வந்து ஃபில் ஆகலை. அந்த வேகன்சி என்னன்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் கேர்ளில் பிஎஸ்டிஎம் தான் ஃபில் ஆகலை. அப்போனா ஸோ அந்த 5 பேரோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே இங்கே. ஸோ இதில் யாராவது ஒருத்தருக்கு தான் அந்த பிசிஎம் கேர்ள் பிஎஸ்டிஎம்க்கான ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான அந்த வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகும். ரிமைனிங் 4 மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அதர் தென் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன 2 கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அவங்க. கிளியருங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே உங்களோட நம்பர் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுலேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மெசேஜஸும் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 2வது என்னென்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஜேடிஓக்கானது, அதாவது MAWS ஜேஇ ஓஆர்சி ஜேடிஓ ஓஆர்சிற்கான புக்லெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்கொயரிஸ்லாம், ஸோ அதுக்காக நிறைய மெசேஜஸ் கால்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் தான் இந்த வீடியோவே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களோட நம்பர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி என்னென்னா ரிசர்வேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ட்ரெயின் ஆகட்டும் இல்லை பஸ் ஆகட்டும் அதெல்லாமே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தாலுமே சரி, ஸோ 7658951142 நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சார் இவ்வளோ லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, இதில் எத்தனை பேர் தான் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1:2 அந்த ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. எப்போவுமே 1:2 இல்லைனா 1:2.5 அந்த ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற மொத்த பேருக்கும் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுமா அது. ஸோ எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸையும் கூப்பிடுவாங்க எப்போவுமே கவுன்சிலிங் அப்போது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வேகன்சிஸ் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களே, ஸோ இவங்களில் மொத்தமாக 1000 பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிமைனிங் மெம்பர்ஸ்லாம் என்னென்னா, ஸோ கிடைக்காது. பட் என்னென்னா கவுன்சிலிங் வரைக்கும் போகலாம் நீங்கள். ஸோ அது என்னென்னா உங்களோட ரேங்க் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் அதெல்லாமே அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எல்லாம் லக்கெல்லாம் இல்லை. நீங்கள் எக்ஸாம் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு மேலே லக்கெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் தான். சரிங்களா? அண்டு ஸோ இதில் டீமோட்டிவேட் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. கவுன்சிலிங் போய் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ வந்தாலும் சந்தோஷம் எடுத்துக்கோங்க, வரலனாலும் இன்னும் சந்தோஷம்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா அடுத்தது நமக்கு MAWSல ஜேஇ போஸ்ட்டும் இருக்குது, ஏஇ போஸ்ட்டும் இருக்குது. இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜேடிஓ வந்து அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேடிஓ வேகன்சியுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇ நோட்டிஃபிகேஷனுமே வருது. நெக்ஸ்ட் SSC ஜேஇ நோட்டிஃபிகேஷனுமே என்னென்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கணும், இன்னும் ரிலீஸ் பண்ணல, அதுவுமே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க எக்காரணத்து கொண்டோம். ஏன் சொல்கிறேன்னா ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்களே என்னென்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க திருப்பி ஏஇக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டிஆர்பிக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்ஸ்மேன்லாம் கிடச்சவங்களாம் திருப்பி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, சார் இந்த எலெக்ஷன் டியூட்டிக்காகலாம் எங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்ஸ்மேன்லாம் செலக்ட் ஆகி உள்ளே போயிருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு ரிமைனிங் அதர் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டியெல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க இன்னும் அடுத்த எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இன்னும் ஒரு போஸ்ட்டுமே கிடைக்கல அப்படின்னும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் சின்சியராக எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அந்த இன்டென்ஷனுக்காக தான் இதை பற்றி பேசுகிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் என்னென்னா ப்ரிப்பரேஷனை மட்டும் எப்போவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு என்னென்னா ஃபைனலாக ஜாப் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாப் கிடைக்கிற வரைக்கும் என்னென்னா காம்படிஷனில் வந்து நீங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டாப்பே பண்ணாதீங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிச்சு, நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை நிப்பாட்டிடுறேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சாலும் சரி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சாலும் சரி, ஜாபில் போய் ஜாயின் பண்ணாலும் சரி, ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணாது. ஏன் சொல்கிறேன்னா, ஸோ சில பேருக்கு என்னென்னா ஏஇ தான் ஆகணும்னு கனவாக இருக்கும். சரிங்களா? பட் அவங்களுக்கு ஜேடிஓ தான் கிடச்சிருக்கும். அப்படின்னும் போது அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, அடுத்த லெவலில் எப்படி போகணும் அப்படின்றதான் அவங்களோட தாட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம இன்னும் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த பார்ட் டைமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா கடைசி ஒரு 1 மந்த் வந்து மெடிக்கல் லீவோ ஏதோ ஒரு ஜாபில் ப்ரைவேட் ஜாபில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லீவ் போட்டுருங்க. சரிங்களா? முடிஞ்சால் ரிசைன் கூட பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வேகன்சி வந்து அடுத்தது வராது. சரிங்களா? ஸோ அதுக்காக என்னென்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட 100% பெஸ்ட்டை வந்து கொடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. பை பாய்.